இறுதிக்கட்ட தீவிர பிரச்சாரத்திற்கு மத்தியில் மயிலாப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் எமது செய்தியாளர் சதீஷ் முருகனுடன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இறுதி நாள் பிரச்சாரம் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழல்ல மயிலாப்பூர்ல பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது சூறாவளி பிரச்சாரத்தை அபிராமபுரம் பகுதியிலிருந்து தொடங்கியிருக்காங்க. வாகன பிரச்சாரமா இருக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் எப்படி இருந்தது? கடந்த 10 நாட்களாக தீவிரமா அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்க. அவங்க கிட்டே கேட்கலாம். அக்கா வணக்கம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தீவிரமான ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. என்ன எப்படி இருக்கு இந்த இறுதி நாள் பிரச்சாரம்? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு சொல்லுங்கக்கா. மக்களின் வரவேற்பு பிரமாதமா இருக்கு. நான் பிரச்சாரம் மட்டும் செய்யல, பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதற்கும் சென்றேன். அதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிற 100 நாட்களுக்குள் ஒரு திட்டம் போட்டு மயிலை மக்களோடு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். பிரச்சாரம் போறதுக்குள்ளே அப்படியே நான் ஒரு டாக்டர், அதனால தொகுதியை முழுசாவே ஸ்கேன் செய்துட்டேன். ஸ்கேன் செய்து இப்ப டயக்னோஸ் பண்ணி வச்சிருக்கேன். ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இனிமே என்னோட வேலை. அது மட்டும் இல்ல, மயிலையில மக்களின் பெண்களின் குரல் ஒலிக்கப்பட வேண்டும். பல இடங்கள்ல கழிப்பறைகள் இல்ல, அதே மாதிரி மீனவ பெண்கள் அந்த லூப் சாலையில மீன் விற்று கொண்டிருந்தார்கள். அவங்கள போய் ஒரு மார்க்கெட் செய்யறேன்னு அடைச்சு போட்டு அந்த பெண்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்குது. எனது கனவு ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து முத்ரா வங்கி மூலமா அவங்களை தொழில் முனைவோராக்கி மயிலையே ஒரு செல்வம் மிகுந்த மயிலையாக பெண்கள் செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஏற்கனவே இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும் என்ன செய்யணும்னு. அதனால அவர்களுக்கு எல்லாம் செய்யணும்னு நான் காத்திருக்கிறேன். கடந்த சில தேர்தல்களாவே நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இறுதி நாள்ல எப்பவுமே ஒரு எனர்ஜியான ஒரு கருத்து சொல்லுவீங்க. உங்களுடைய பிரச்சாரத்துல ஒரு பஞ்சாது இருக்கும். இன்றைய தினம் இறுதி நாள் பிரச்சாரத்துல என்ன கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறீங்க மக்கள் மத்தியில்? அதாவது என்ன கிண்டல் பண்றாங்க, 6 தோல்வி அக்கா அப்படின்லாம் சொல்றாங்க. தோல்விக்கு நாங்க காரணம் இல்ல. அதனால பல முறை நான் போட்டி போட்டுட்டேன். இனிமையாவது இந்த மயிலை மக்கள் அந்த தோல்வி என்ற சொல்லுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர்களின் சகோதரியாகி எனக்கு வெற்றியை தர வேண்டும். நாங்கெல்லாம் தோல்வி அடைந்ததுக்கு எந்த விதத்திலும் நாங்க வருத்தப்படலை. ஏன்னா நானே ஒரு கட்சியில் இணைந்து நானே வளர்ந்து எங்க அப்பா தோல்ல ஏறி உட்காராம பெருமையாக நான் கருதுகிறேன். ஆனாலும் மக்கள் பிரதிநிதியாக வேண்டும் என்பது எனது வாழ்க்கையின் லட்சியம். அந்த லட்சியத்தை எதிர்க்கிற எனக்காக இல்லை, எனக்கு எல்லாமே இறைவன் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு மக்கள் பிரதிநிதி ஆக வேண்டும் என்றால் அது மக்களுக்காகத்தான். அவங்க சகோதரியா நான் மயிலை எனக்கு கிடைச்ச உடனே நான் சொன்னேன், மயிலை சட்டமன்ற உறுப்பினரா நான் போட்டி போடுறேன். ஒவ்வொரு வீட்டு குடும்ப உறுப்பினர் ஆவதற்கு நான் போட்டி போடுறேன்னு. இது உண்மையான வாக்கியம். நான் ரொம்ப அன்பா கேட்டுக்கிறேன். பல பேர் போட்டி போடலாம், அது அவங்களுக்கு வார்த்தை, எனக்கு வாழ்க்கை. அதனால தயவு செய்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து உங்கள் சகோதரியாகி என்னை வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இவங்க பெரிய படிச்சிருக்காங்க, பெரிய ஆளு, ஆனா தேர்தலில் வெற்றி பெற்றாங்களா, ஒரு கவுன்சிலர் ஆனாங்களா அப்படின்லாம் என்னை பரிகரிச்சுக்கிறாங்க. அதை விட அதிகமா திறமைசாலி நானு. ஆனா மக்கள் இந்த முறை எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது அவர்களுக்காக, அவர்கள் சகோதரியாக வாழ்வதற்காக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.